எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி. சார், தமிழ்நாட்டுல குறிப்பா இப்ப எல்லாராலும் பேசிக்கொண்டு இருக்கும் ஒரே நபர் விஜயகாந்த் அவர்கள். தேமுதிகவின் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலமாயிருக்கிறார். அவருடைய மறைவு தமிழக அரசியலுக்கு எந்த அளவுக்கு இழப்பு நினைக்கிறீங்க? தமிழக அரசியலுக்கு நேரடியாக இழப்பு என்றெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. 80 காலகட்டத்துல எனக்கு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். அதாவது நாங்கெல்லாம் பத்திரிகை பண்ணின்னு உள்ள வந்தது எம்ஜிஆர் அவர்களோட பத்திரிகை தாய் தாய் அண்ணா இந்த 2 பத்திரிகையும் ஒரே கேம்பஸ்ல இருந்து வந்துச்சு. எம்ஜிஆரின் மனைவி என் ஜானகி அம்மா தான் அதோட பப்ளிஷர். எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன், அது ஜானகி அம்மையாரோட வளர்ப்பு மகன் அப்பு என்கிற ரவீந்திரன், அவர் தான் அதோட வெளியீட்டாளர். மதம்புரி ஜான் எனக்கே அவர் குருநாதர். அவர் தான் தாய் அண்ணா பத்திரிகையோட ஆசிரியர். அண்ணா பத்திரிகைக்கு கார்கி என்பவர் ஆசிரியர். இதுல அந்த காலகட்டத்துல விஜயகாந்த் ரொம்ப நெருங்கிய பழக்கம், பத்திரிகை பணி அடிக்கடி பார்ப்பது எல்லாம். அப்புறம் நான் ஒரு 2 திரைப்படம் எடுத்திருக்கிறேன். 3வது திரைப்படம் விஜயகாந்தை வைத்து எடுப்பதாக திட்டம். அப்படி இப்ராஹிம் ராவுத்தர் நான் எல்லாம் சேர்ந்து படம்லாம் கிட்டத்தட்ட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ ஒரு சினிமா பத்திரிகை வச்சிருந்தேன், ஒரு திரைச்சுவைன்னு அது பேரு. அது சார்பாக நிறைய விழாக்கள், இன்னும் கோயம்புத்தூர்ல கூட ஒரு விஜயகாந்த் விழா ஒண்ணு நடத்தியிருக்கிறார். எளிய மனிதர், ரொம்ப எளிமையா பழகுவாரு, கொஞ்சம் இனிமையானவர், ஈகை குணம் நிறைய உண்டு. அதெல்லாம் எம்ஜிஆர் இருந்து அவரு எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு பாடம் தான். ஆனா அந்த தனி மனித கவர்ச்சி மட்டுமே வாக்கு வங்கி அரசியலுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யறது இல்லை. அது எம்ஜிஆரோட தனி மனித கவர்ச்சி 52ல இருந்து வருது. 52 அவர் கட்சி திமுக 20 வருஷம். திமுகவோட பெரிய பதவியில ஒண்ணு பொருளாளர், 3வது பெரிய பதவி. அப்படி வரும்போது அவரோட ரசிகர் மன்றங்கள் இயல்பாகவே அதிமுக கிளைக்கழகங்களாக ஒரே நாள் இரவுல மாறிடுச்சு. கட்சி துவங்கின உடனே அனகாபுத்தூர் ராமலிங்கம் இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைக்கழகங்கள் அறிவிச்சாரு. பல்லாயிரக்கணக்கான கிளைக்கழகங்கள் ஒரே நாள், அதாவது அமைப்போட ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள், இப்படியான ஒரு அமைப்பு ஒவ்வொரு கிராமத்திலையும். அந்த அமைப்பு எம்ஜிஆர் மன்ற அமைப்பு. விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா, அவரோட மன்றங்களை அவர் முதலிலேயே ஒரு அரசியல் ரீதியா கட்டமைத்தார். அதாவது மன்றத்துக்கு தனி கொடி, மன்றத்துக்கு அரசியல் ரீதி மாதிரியான அரசியல் கட்சி மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே அவர் கட்டமைத்தார். அந்த ரமணா படத்துக்கு பிறகு அது ரொம்ப கட்டமைத்து கொண்டு வந்தார். அவர் செலக்டட் ஏரியா எதுன்னா பாமகவோட ஏரியா தான். விஜயகாந்த் மதுரை நேட்டிவ். மதுரை சைட்ல அவரு பெரிய அளவுக்கு வந்திருக்கணும். அப்படி வரல. அவர் அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் இன மக்கள், அவர்கள் வாக்கு வங்கியை அவர் குறிவைத்தார். அது அடிப்படையில எம்ஜிஆர் வாக்கு வங்கி. உதாரணமா அருந்ததியர்கள், மதுரை வீரன் படத்துல எம்ஜிஆர் நடிச்சதுல இருந்து அது அருந்ததியர்கள் ஓட்டு வங்கி. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தல், அப்புறம் ஏழை எளியவர்களுக்காக போராடுதல், ஒரு சாமானிய இளைஞனின் கோபம், சமுதாய அடக்குமுறைகளுக்கு எதிரான இளைஞர்கள் ஆவேசம், இப்படிதான் அவர் பிரதிபலித்தார். இதோட எம்ஜிஆரோட ஒரு 1950கள் பாலிசி, பாடல்கள் எல்லாமே அப்படிதான் வரும். பட்டுக்கோட்டை கல்யாண சுற்றம் பாடல் எல்லாமே அந்த வகையில இவர் எம்ஜிஆர் அடிச்சோட்டை பின்பற்றினார். ஆனா எம்ஜிஆர் இருந்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் எதுன்னா, ஒரு கட்சியில நேரடியா 20 வருஷம் அரசியல் அனுபவம். அப்புறம் அந்த கட்சியில இருந்து பிரிந்து வரும்போது அவரிடம் இருந்த மன்றங்கள் இயல்பாகவே அந்த கட்சி சார்ந்த அமைப்பாவே இருந்துச்சு. ஒரு காலத்துல திமுகவோட துணை அமைப்பு தான் எம்ஜிஆர் மன்றம். முத்து தலையெடுத்து வந்த உடனே அது துணை அமைப்பு ஸ்டேட்டஸ்ல இருந்து அதை விளக்கணும். அதுவே ஒரு பெரிய கொதிப்பு. நாங்களாம் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்தோம். அப்போ எம்ஜிஆர் என்கிற ஒரு திரை நட்சத்திரம் ஒரே நேரத்துல அரசியல்லையும் இருந்தாரு, சினிமா துறையிலையும் புகழ் பெற்று விளங்கினார். திராவிட கருத்தியலை எம்ஜிஆர் திரைமொழி மூலமாக கொடுத்தார். திரைப்பட பாடல்கள், அவரோட திரைப்பட வாசனம், திரைப்பட கதாநாயகனோட பெயர் கூட, உதாரணமா கதிரவன் பெயர் வச்சிருப்பாரு. புதிய பூமி படத்துல ஒரு டாக்டர், ஆனால் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு மலை கிராமத்துல தங்குவாரு. என்னோட கிளாஸ்மேட்டே ஒருத்தர் அவன் டாக்டர் முடிச்சுட்டு, நான் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான், நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அவன் மெடிக்கல் அட்மிஷன் கிடைச்சு போயிட்டான். அப்போ 4ஓ 5ஓ தான் மொத்தமே தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ். ஆனா அவன் ஒரு கிராமத்துல போய் தான் கிளினிக் எல்லாம் திறந்து அந்த கிராம மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் நினைச்சான். பிற்காலத்துல அமெரிக்கால போய் படிச்சு பெரிய ஆளானா, அது எம்ஜிஆர் இருந்து வந்த அந்த ஒரு இதுதான். இப்ப விஜயகாந்த் இருந்து வந்தத
அவரோட நற்குணங்களையோ இல்ல அவரோட ரோல் மாடலையோ அவரோட கட்சி வந்து பிரதிபலிக்கவே இல்லை. அது வந்து மைனஸ் பாயிண்ட். எம்ஜிஆரோட கட்சி இப்போ நீங்க இது மாதிரி பல உதாரணம் சொல்லலாம். நான் வந்து என்னோட வாழ்க்கையில இருந்து நான் சில உதாரணம் சொல்றேன். நீங்க எத்தனை 1000 பேர்த்த கேட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி வந்து விஜயகாந்தோட அந்த அவரோட ஒரு ஈகை குணமோ இல்ல நற்குணமோ இல்லைன்னா அவரோட ரோல் மாடலோ வந்து கீழே பிரதிபலிக்கல. இதுதான் எம்ஜிஆர் அரசியலுக்கும் விஜயகாந்த் அரசியலுக்குமான பெரிய வித்தியாசம். கருத்தியல் முரண்பாடு. இப்போ தேசிய திராவிட அப்படின்னா தேசியமும் திராவிடமும் ஒன்னா கலக்கவே முடியாது. அது வந்து என்ன சொல்ல, பாதம் எண்ணெயும் கலக்கிற மாதிரி, எண்ணெயிலையும் மண்ணெண்ணெய் கலக்கிற மாதிரி. அது ரெண்டு வேற வேற. தேசியங்கிறது வேற, திராவிடங்கிறது வேற. ஏன்னா நம்ம ஒரு 200 வருஷம் திராவிட சரித்திரம் இருக்கு இங்க. பெரியாருக்கெல்லாம் முன்னாடி இருந்தே இருக்கு. அயோத்தியாச பண்டிதர் காலத்துல இருந்தே இருக்கு. அதுக்கும் முன்னாடி இருந்தே இருக்கு. அப்போ நாத்தியம்னு எடுத்தா வந்து இந்து மதத்திலே நாத்தியம் இருக்கு. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் வழி காட்டுமோ. இது இந்து மதத்துல சிவவாக்கியர் பாடல், சித்தர். இப்படி திராவிட கருத்தியல்கள் வந்து மதத்துக்கு முரண் மாதிரி தோன்றினாலும் அந்த மதத்தின் கருத்தியல் அதுக்குள்ள இருந்துச்சு. உதாரணமாக பல பக்தி இலக்கியங்கள். இப்ப திராவிட சிசு, திருஞான சம்பந்தர் திராவிட சிசு. இப்படியான ஒரு கருத்தியல் வந்து தேமுதிகல இல்ல, விஜயகாந்திலே இல்ல. அது ஒரு பெரிய சிக்கல். அவர் வந்து சிம்பிளி எம்ஜிஆரிசத்தை மட்டும் கருத்தியலா கொண்டார். எம்ஜிஆரிசம்னா என்ன? ஏழைகளுக்கு உதவுதல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுதல், இது போதும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனா அதை தாண்டியான சித்தாந்தங்கள் இருக்குல்ல, அதுதான் வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒன்றுபடுத்த முடியும். அந்த இடத்துல வந்து தேமுதிக வந்து அது ஃபெயிலியர் தான். அதனாலதான் அந்த தனி மனித கவர்ச்சியில 8%, 10% ஓட்டுக்கு பிறகு அதிமுக கூட்டணிக்குள்ள போகும்போது அவரால் அந்த கூட்டணிக்குள்ள வந்து இயங்க முடியல. கூட்டணி அரசியல்ல அவர் சரியா ஜொலிக்கவே இல்லை. எனவே அதுக்கு பிறகு ஓட்டு வங்கி தேய்மானம் ஆயிடுச்சு. இப்ப விஜயகாந்துக்கு வந்து இவ்வளவு பெரிய கிரௌடு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி மனித ஹீரோ, அந்த ஹீரோ மீதான ஒரு ஈடுபாடு, அப்படியான ஒரு மக்கள் திரளாகத்தான் நான் பார்க்கிறேன். நல்ல சிறப்பான முறையில் தமிழக அரசு ஏற்பாடுகள் செய்திருந்தது. அதனால தமிழக அரசையும் பாராட்டு. விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா இருந்த சமயங்கள்ல வந்து அவங்க குடும்பத்தினரோட தலையீடு வந்து அரசு கட்சியில இருந்ததுனாலதான் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? கிட்டத்தட்ட உண்மைதாங்க. இப்போ நீங்க அதிமுக எடுத்துக்கங்க. எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வராரு 72. 72ல வந்து ஜானகி அம்மையாரோட தலையீடு இருந்தான்னா கிடையாது. நான் தாய் உதாரணம் எதுக்கு சொன்னேன்னா, தாயோட பத்திரிக்கை அது எம்ஜிஆர் பத்திரிக்கை. ஆனா அதோட இம்பிரிண்ட்ல அந்த பத்திரிகையோட ஓனர் யாருன்னு ஒவ்வொரு இஷ்யூலையும் நம்ம கீழே போடுவோம். அதுல வந்து ஜானகி அம்மையாருக்கு வந்து வெறும் விஎன் ஜானகி தான் பேரு. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜே அணி பிரியும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த விஎன் ஜானகிங்கிற இம்பிரிண்ட மாத்தி ஜானகி எம்ஜிஆர்னு மாத்துறாங்க. அப்பதான் வந்து ஜானகி எம்ஜிஆர் வந்து அந்த எம்ஜிஆருங்கிற அடையாளத்தை எடுத்துக்கொள்ள முயற்சித்தார். அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நல சரியில்லாத போது ஜானகி அம்மையார் பல கூட்டங்கள்ல அவரோடு காணப்பட்டார். ஆனா அந்த 84க்கு முன்னாடி 85 உடல்நலம் சரியில்லாம அப்புறம் புரூக்லின்ல சிகிச்சை பெற்று இங்க சென்னை திரும்பி 87 மரணம். 85ல இருந்து 87 மரணம் வரைக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் ஜானகி அம்மையார் உடன் போனார். 84 பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜானகி அம்மையாருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்ற எம்ஜிஆரின் வளர்ப்பு அப்பு என்கிற ரவீந்திரன் சில சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல வரும். உதாரணமா ஒரு கரண்ட் வந்து போயிடும். அப்போ பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டு உங்களுக்கு சொல்லி அந்த கரண்ட்டை வந்து கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா டெய்லி பேப்பரா இல்ல ரன் ஆகுது. ஈவினிங் பேப்பர் அண்ணா பேப்பரே ஒழிச்சிட்டாங்க. அதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தம். அது அண்ணா பேரை தாங்க அண்ணா திமுகவோட முதல் அபிஷியல் ஆர்கன் சொல்லி மாதிரி. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா பயப்படுவாரு. எம்ஜிஆர் வந்து அவர் கோச்சுக்குவாரு. நம்ம வந்து கட்சி இதெல்லாம் சொல்லி முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சர் 80ல. ஆனாலும் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன் வந்து ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட அந்த கட்சி பெயரையோ பதாகையோ இல்ல அந்த இன்ஃபுளுயன்ஸையோ பயன்படுத்தவே மாட்டார். ஒரு முறை ஒரு பார்சல்லாம் ஏற்றிட்டு வந்த வண்டி நின்று போச்சு. ஒரு செக் போஸ்ட்ல மடக்கிட்டான் வேற எதுக்கும். செக் போஸ்ட்டுக்கு ஒரு போன் அடிச்சு சொன்னாலே போதும். அவர் முடியாட்டாரு. அப்பு சார் வந்து முடியாது சொல்லி நாங்க தான் மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போய் செக் போஸ்ட்ல என்ன ஏதுன்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்தோம். இது சின்ன சின்ன உதாரணம் தான். ஆனா வந்து எம்ஜிஆர் வந்து குடும்பத்தையும் கட்சியும் சுத்தமா பிரிச்சு வச்சிருந்தாருங்கிறதுக்கான பெரிய உதாரணம். விஜயகாந்த் அப்படி பிரிக்கவே இல்லை. அதனாலதான் வந்து திருமதி விஜயகாந்தோட ஆதிக்கம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமாயிருது.
அப்புறம் விஜயகாந்தோட பல அரசியல் முடிவுகள், அந்த வீழ்ச்சியான அரசியல் முடிவுகளுக்கெல்லாம் அவங்க காரணம் என்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு. அது அந்த கட்சியோட மாபெரும் மைனஸ் பாயிண்டா மாறுச்சு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட வளர்ச்சியை எப்படியாச்சும் தடுத்துடணும்னு நிறைய வியூகம்லாம் வகுத்ததா சொல்றாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி நின்னு பேசுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்துல சட்டமன்றத்துல நாக்கு துருத்தி பேசின ஒரு விஷயம் கூட வலைத்தளங்கள்ல நிறைய பேரால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை குறிச்சு உங்க கருத்து என்ன சார்? அது உண்மை? இல்ல 2011 அதிமுக தேமுதிக கூட்டணிங்க. அதிமுகவுக்கு அது சர்வைவல் கொஸ்டின் தான். ஏன்னா 2006 அதிமுக கிட்டத்தட்ட 60 சீட்டு பெரிய அளவுக்கான வெற்றி இல்ல. எதிர்கட்சி தலைவர் முதல் எதிர்கட்சி தலைவர் ஓபிஎஸ்ங்க. ஜெயலலிதா ஆவல, வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் பலரும் எடுத்து கூறி ஓபிஎஸ் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆனாரு. ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க. 2011 காலகட்டம் வரைக்கும் பல்வேறு வழக்குகள், பல பிரச்சனைகள். 2011 ஒரு வலுவான கூட்டணி வேணும். அப்போ ஆளும் திமுக அதை எதிர்க்கணும். இப்படியான ஒரு நிலைமை வரும்போது பண்டூர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செய்தார். அப்போது விஜயகாந்த் நிலைப்பாடு 10 ஓட்டு திருப்பி மீண்டும் தனித்து போட்டிட்டு இருந்தால் இன்னொரு 5% கூடியிருக்கலாம், இல்ல அதை விட கூட கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா அவரு கட்சிக்காரர்களோட வற்புறுத்தல், குறிப்பாக அவரது மனைவியின் வற்புறுத்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சொந்த யோகம் தான். அதிமுகவோட கூட்டணி ஜெயலலிதாவே 41 சீட்டு கொடுத்தாங்க. அதாவது திமுக தமாக கூட்டணி ஏற்படும் போது மூப்பனார் அவர்கள் பெரிய தலைவர், ரஜினிகாந்த் வாய்ஸ். மூப்பனாரோட இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ப. சிதம்பரம் உள்ளிட்ட பெரிய பெரிய தலைவர்கள். ஆனாலும் கலைஞர் 40 சீட்டு தான் கொடுத்தாரு. இவங்க ஒரு சீட்டு கூட வச்சு கேட்டாங்க. மூப்பனாருக்கும் மேல ஒரு சீட்டு சரின்னு சொல்லிதான் ஜெயலலிதா கொடுத்தாங்க. 41 சீட்ல பெரிய வெற்றி. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். ஆனா அந்த கூட்டணி அரசியல்ல அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கூட்டணி அரசுல நம்ம அந்த கட்சியோட வெற்றிக்கு காரணமா இருக்கிறோம். அதிமுக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கு விஜயகாந்தோட பங்களிப்பு ஒரு காரணம். 41 சீட்ல போட்டிட்டு 7% ஓட்டு வாங்கியிருந்தாரு. 234 சீட்ல போட்டிட்டு 10% ஓட்டு. 41 சீட்ல போட்டிட்டு 7.0 பெரிய ஓட்டு சதவீதம். அந்த கூட்டணி அரசியலை அவர் தாக்கு பிடித்திருந்தால், நீங்க சொன்ன மாதிரி நாக்க துருத்தி பேசுறது, இப்படியான அந்த அரசியல் சில நெளிவு சுழிவுகளை அவர் கடைபிடிக்காமல் போனது, அரசியல் கூட்டணின்னா ரொம்ப நெகிழ்வுத்தன்மை வேணுங்க. பல நேரங்கள்ல நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல கூட்டணி அரசு ஒரு முடிவு எடுக்கும், அதை வெளிப்படையா ஆதரிக்கவும் முடியாது. பல தர்ம சங்கடங்கள் கூட்டணியில இருக்கு. கூட்டணி தர்மம்னு சொல்லுவாங்க. நான் கூட்டணி தர்ம சங்கடம் தான் அதை எப்பவுமே சொல்லுவேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கூட்டணியில நம்ம ஜீவிக்கணும். விஜயகாந்த் அப்படி ஜீவிக்கல. அவரை பத்தி எஸ்டிமேட் அவருக்கு கொஞ்சம் கூட. மேபி அது அவரோட மனைவி இல்ல அவர் சுற்றி இருந்தவர்கள் அவரை பற்றி அவரை மிகைப்படுத்தி கூறியதாக கூட இருக்கலாம். ஆனா 2011 உள்ளாட்சி தேர்தலே அந்த கூட்டணி போயிடுச்சு. பலரும் 2014 கூட்டணி முறிவை தான் கணக்குல எடுக்கிறாங்க. ஆனா ஆட்சி 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்த உடனேயே நடந்த கூட்டுறவு சங்க தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலயுமே அந்த கூட்டணி இல்லை. அப்போ தேமுதிக கடகடன்னு அதுல தெரியப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல்கள்ல நீங்க ஓட்டு வங்கி இழந்தா ஒட்டுமொத்தமாவே இழந்துருவோம். ஏன்னா வேலை பார்க்கிறவன் பூரா கீழே உள்ளாட்சி பிரதிநிதி. அவன் ஜெயிச்சு வந்தா தான் நமக்கு வேலை பார்க்க ஆள் கிடைக்கும். அப்போ குறைந்தபட்சம் விஜயகாந்த் அதிமுக கூட்டணியை அடுத்து வர இருந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நீடிக்க வச்சிருந்தாருன்னா அவருக்கு அதுல கொஞ்சம் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். கட்சியோட அடித்தளமாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, பேரூராட்சி கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் இவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த இடம்லாம் அவரோட அதாவது அவரோட பொலிட்டிக்கல் வியூக தவறா இல்ல அவர் சுற்றி இருந்தவர்கள் அவருக்கு காட்டிய வழிமுறை தவறான்னு எனக்கு தெரியல. ஆனால் பண்டூர் ராமச்சந்திர மாதிரி ஒரு சீனியர் திராவிடியன் லீடர் கூட இருந்தும் அந்த தவறு நடந்ததுங்கும் போது நான் அவரோட மனைவிதான் அதன் பின்புலம்னு நான் சொந்தமா அப்படி யூகிக்கிறேன். இப்போ விஜயகாந்த் 2014 தேர்தலுக்கு வரும்போது அவர் எடுத்த மிக தவறான அரசியல் முடிவு. அப்ப அந்த வீழ்ச்சி அப்படி தொடர்கதையா மாறிடுச்சு. ஒருவேளை நீங்களும் இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க 2016 தேர்தல்ல திமுகவோட கூட்டணி வச்சிருந்தா இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காதோ சார் தேமுதிக? ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட்டணி அழைப்பு விட்டுத்தப்போ விஜயகாந்த் அவர்கள் ஏற்கவில்லை. விஜயகாந்த் கலைஞரோட பேச்சுவார்த்தை மறைமுகமா ஈடுபட்டு இருந்தார். ஏன்னா கலைஞர் ஒரு ஸ்டேஜ்ல தேமுதிகவுடன் கூட்டணி என்ன பேச்சுவார்த்தை என்ன நிலையில் இருக்கிறதுன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது பழம் கனிந்து விட்டது, பாலில் விழ வேண்டியதுதான் பாக்கி என்று சொன்னார்.
எனவே திமுக கூட்டணி வரும் போலத்தான் எல்லாருமே யூகிச்சோம் 2014. அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பிராமிஸ் தரப்பட்டிருக்கு. அது இல்லைன்னா கலைஞர் மாதிரி அவ்வளவு சீனியர் லீடர் வந்து அவசரப்பட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா திருப்பி வந்து அது ஒரு விஜயகாந்த் பின்வாங்கியதற்கு காரணம் அவரது மனைவி என்கிற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் இருந்தது. அப்போ அது ஜெயலலிதா அவர்கள் வெற்றிக்கும் அது ஒரு மறைமுக காரணமாக அமைஞ்சது. ஏன்னா அவங்க பிரிச்ச ஓட்டு. அப்புறம் திமுக வந்து அதுல பின்னடைவை சந்தித்தது. இப்போ 2016 தேர்தலையும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் ஏற்படுது. 2016 தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றது ரொம்ப சொற்ப சதவீதத்துல. ஆனா வந்து விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணி பிரித்தது மிக அதிகமான ஓட்டு சதவீதம். அப்போ உண்மையிலேயே திமுக அவங்க அவங்க திட்டமிட்ட வெற்றியை பெற முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து தேமுதிக தான். 2021 தேர்தலையும் முதலமைச்சர் அப்போ முதலமைச்சர் ஆகல. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வந்து விஜயகாந்த் நேரில் போய் சந்தித்து உடல் நலம் விசாரிச்சு கூட்டணி ஒரு முயற்சி செய்தார். ஆனால் அப்பவும் அவங்க சரியான முறையில் அதுக்கு இடம் கொடுக்கல. அதுக்கு முந்தைய தேர்தல் 2019லயும் கடைசி வரைக்கும் பிஜேபி கூட்டணியோட இழுவரி பேச்சுவார்த்தையில இருந்தாங்க. விஜயகாந்தோட பேனர்லாம் வந்து மோடி கலந்து கொள்கிற கூட்டத்தின் பின்னால் வைக்கப்பட்டு அகற்றப்பட்டது. எல்லாம் வந்து இணையத்துல வந்து வைரலாகி இருக்கிற வீடியோக்கள் தான் இன்றளவும் அது காண கிடைக்கின்றன. இப்படி பலதரப்பட்ட குழப்ப நிலைப்பாடுகள். இடையில அவருக்கான உடல்நலம் சரியில்லாமல் போனது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அதை பயன்படுத்தி அவருடைய மனைவி மற்றும் அவரை சுற்றி இருப்பவர்கள் எடுத்த தவறான அரசியல் முடிவுகள். அவங்களுக்கு அந்த அரசியல் பின்புலம் இல்லை. அப்போ பல நேரங்கள்ல அரசியல்ல நம்ம திரும்புற பக்கம் எல்லாம் தீய வச்சுக்கிட்டே போறது சரியான அரசியல் கிடையாது. யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு. இந்த அரசியல் தவறான அரசியல். பல நேரங்களில் அரசியல்ல பதுங்கியும் இருக்கத்தான் செய்யணும். அந்த இடங்கள் எல்லாமே வந்து விஜயகாந்த் மிஸ் பண்ணாரு. உடல்நலம் சரியில்லாமல் போனது ஒரு முக்கியமான காரணம். அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. என்றாலும் விஜயகாந்த் என்கிற ஒரு ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர் மிகப்பெரிய திரைப்பட கதாநாயகனாகி இவ்வளவு பேரோட இதயங்களை எல்லாம் வென்றெடுத்து, ஆனாலும் அரசியலில் வந்து எதிர்பார்த்த உயரத்தை தொட முடியாமல் போனதுக்கு காரணம் தனிமனித ஹீரோயிசத்துக்கும் சித்தாந்த ரீதியான ஒருங்கிணைப்புக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு தான் நான். இப்போ தலைவரை இழந்திருக்கும் தேமுதிகவோட எதிர்காலம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ பெரிய எதிர்காலம் இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஏன்னா ஒரு கட்சியோட எதிர்காலங்கிறது கட்சியோட கட்டமைப்புல இருக்கு. தேமுதிகல என்னோட நண்பர்கள் தராசுல என்னோட பணியாற்றியவர்கள் பலரும் பல பொசிஷன்ல இருக்காங்க. இன்றைய தேதி வரைக்கும் இருக்கிறார்கள். பல பணிகளை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னா அவர்கள் வந்து அந்த அரசியலுக்குள்ள வரும்போது திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக வந்து விஜயகாந்த் திகழ்ந்தார். அந்த நம்பிக்கையை அவர் வந்து 2006 2009 தேர்தல்களில் ஏற்படுத்தினார். 2011 கூட்டணி கூட்டணியில வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்த போது அவர்கள் நம்பிக்கை வலுப்பெற்றது. அதாவது 2005 விஜயகாந்தோட வந்தவர்களுக்கு இன்னைக்கு 18 வருஷம் தாண்டிப்பாங்க. அந்த 18 வருஷத்துல அவங்க கட்சியோட ஏற்றத்தை பார்த்தாங்க. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் அவங்க தலைவர் உயர்றதை பார்த்தாங்க. அப்ப நம்மளும் ஏதோ ஒரு வகையில உயரலாம் தானே நினைச்சிருப்பாங்க. அரசியல்ல வந்து யாருமே வந்து இலவசமா எல்லாம் பணிபுரியறது கிடையாது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அவங்களுக்கு. குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு கூட நினைச்சிருப்பாங்க, எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த ஏற்றத்துக்கு உதவி செய்தாதான் அந்த கட்சி நிலைக்க முடியும். அல்லது அத்தகைய நம்பிக்கையை வந்து ஊட்டணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் இதுதான். அப்ப அந்த நம்பிக்கையை வந்து விஜயகாந்த் அவர்கள் மரணத்தோடு அந்த நம்பிக்கை அவர்களுக்கு போயிருக்கும். இப்ப இனி பிரேமலதா எடுக்கிற முடிவுகள், ஏன்னா அவங்க பொதுச்செயலர் ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது இனி பிரேமலதா எடுக்கிற முடிவுகள் தான் அந்த கட்சியின் முடிவுகள். விஜயகாந்தோட வசீகரம் பிரேமலதா அவர்களுக்கு இல்லை. அப்புறம் அவர்கள் இதற்கு முன்பு எடுத்த பல குழப்படியான முடிவுகள் அது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போ உதாரணமா மோடி பிரதமராக நீடிக்கணுமா வேண்டாமா, இதுக்கு பிரேமலதா என்ன பதில் சொல்வார்? இப்படி பல கேள்விகளுக்கு நேரடி பதில் சொல்ல வேண்டியது வரும். இதற்கு முன்பு உரிய நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் முடிவெடுத்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப வந்து அப்படி சமாளிக்க முடியாது. இப்படியான சூழ்நிலையில் தேமுதிகவின் எதிர்காலங்கிறது ரொம்ப 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 வெற்றிடமா தான் எனக்கு தெரியுது. பிளீக்கா தான் தெரியுது எனக்கு. அப்ப அந்த கட்சிக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டணியில சேர்றது. அப்ப எந்த கூட்டணியில சேருவாங்க? திமுக வந்து கூட்டணிக்கு முயற்சி செய்வதாவே தெரியல. திமுக கூட்டணியில இடமும் இல்ல. உடனடியா எம்பி சீட்ல அவங்க எங்க இடம் கொடுக்க போறாங்க? பெரிய அளவுக்கான இருக்கிறவங்களை மெயின்டைன் பண்றதே அவங்க சிரமப்படுறாங்க. அப்படியான சூழ்நிலையில் திமுக விஜயகாந்த் அனுதாபிகள், விஜயகாந்தை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்தவர்களின்
நல்லெண்ணத்தை பெறத்தான் முயற்சிச்சிருக்கேன். இப்போ உதாரணமாக 2 தினங்களாக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் உண்மையிலே சிறந்த ஏற்பாடுகள். பெரிய அளவுக்கான கஷ்ட நஷ்டங்கள் பொதுமக்களுக்கு இல்லாம, அதே நேரத்துல பெரிய உரிய மரியாதை, அரசு மரியாதை, அப்புறம் ஐலண்ட் கிரவுண்ட்ல பார்வைக்கு வைக்கும் போது அரசு செய்திருந்த ஏற்பாடுகள். ஏன்னா சினிமா பிரபலம், பெரிய பெரிய சினிமா விஐபிஸ் வருவாங்க. ரஜினில இருந்து கமல்ல இருந்து எல்லாருமே பெரிய விஐபிஸ். அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அப்ப ஏதாவது ஒண்ணு அன்டுவர்டா தவறா நடந்திருந்ததுன்னா அது பெரிய தீராத பழியாயிருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாம முதலமைச்சரும் சரியா அந்தந்த சடங்குகள்ல இறுதி மரியாதை செலுத்துறது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாரு. அப்போ அரசியல் கூட்டணி வருமா? நிச்சயமா வராது. ஆனா விஜயகாந்த் அனுதாபிகளோட நல்லெண்ணத்தை பெறுவதன் மூலமாக அவர்கள் ஓட்டை கவர்ந்துடலாமே. ஏன்னா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் விஜயகாந்தோட ஓட்டு வங்கிங்கிறது திராவிட ஓட்டு வங்கிகள் இருந்தாலும் பிரிஞ்சு போயிருக்கணும். கொஞ்சம் திமுக இருந்து போயிருக்கோம், கொஞ்சம் அதிமுக இருந்து போயிருக்கோம். அப்ப அவர்களே அந்த ஓட்டு வங்கியை கவர்வது என்பது அதற்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதே நேரத்துல அவர் விஜயகாந்த் எல்லோருடையும் நல்லா பழகிருக்கிறாரு, நல்ல நண்பர், திரையுலகில பாப்புலரா இருந்திருக்காரு. அவருக்கு செய்யற ஒரு மரியாதைங்கிறது திரையுலகத்துக்கு செய்யற மரியாதையாகவும் இருந்திருக்கும். இப்படி ஒரே கல்ல 2 மாங்காங்கிற கணக்குல அது ஓடிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி தேமுதிகவுக்கு முயற்சி செய்யுதான்னு எனக்கு தெரியல. பிஜேபி கூட்டணி முயற்சி செய்யுது. அது நல்ல வெளிப்படையாவே தெரியுது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க மோடி சார்பாக நான் வந்திருக்கிறேன்னு சொன்னதுல இருந்தே அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ பிஜேபி கூட்டணிக்கு தான் பிரேமலதா அவர்கள் போகணும். அப்போ தேசிய திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணிக்கு போறதுன்னா பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். உதாரணமா இந்தி எதிர்ப்பு, அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி அந்த சங்கடம் இருக்கு. தேசியமும் திராவிடமும் எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? அந்த இடம் ஒரு சிக்கலான இடம். எப்படி தாண்டுவார்கள்ங்கிறத பொறுத்து இருந்தா நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.